கதவை தட்டினானோ. உள்ள இருந்து ஒரு குரல், என்ன வேணும் உனக்கு அப்படின்னு. ராம் தொடர்ந்து தட்டியிருக்கான். மீண்டும் அதே கேள்விதான், என்ன வேணும். பொறுமை இழந்து இந்த இளைஞன் சத்தமா, உங்க பொண்ணுதான் வேணும் அப்படின்னு நானா. லைஃப் லாங் என்ன நல்லா பாத்துக்குவியா? எப்பவும் போல நல்லா தான் பார்த்துப்பேன். இப்போ மட்டும் கொஞ்சம் நைட்டான பக்கத்திலே விட்டுறாது. என்னதான் பிரச்சனை உனக்கு? ஏய், ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. என்னை ஏமாத்திட்டு நான் தூங்கினதுக்கு அப்புறம் ஓடி போயிடுவேன். என் கூடயே படு. நீ எங்கிட்ட என்னமோ மறைக்கிற. வைஃபையே மர்டர் பண்ணிட்டு அந்த பாடியை 1 வீக் எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டான். பெருசா நான் பாத்துக்கிறேன்னு இதுதான் என்ன பாத்துக்கிற லட்சணமா? மூச்சு வாங்க கொஞ்சம் சிரமப்பட்டாங்க, அதனாலதான் கொஞ்சம் ஓபன் பிளேஸ்ல உட்கார வச்சிருக்கேன். ஏன் ஏன் எதுக்கு சிரிக்கிறீங்க? பின்ன கொரோனா டைம்ல கோட்ரு 105 ரூபான்னு சொன்ன மாதிரி இருக்கு ப்ரோ. அவ போனான்டா. உள்ள இருந்து ஒரு குரல், இங்க இருந்து போயிரு, 1 வருஷம் கழிச்சு வா. அப்பவும் இதே மாதிரி நினைச்சீன்னா என் பொண்ணை உனக்கு கொடுக்கறேன்னா அவங்க அப்பா காரர் உள்ள இருந்து பேசியிருக்காரு. அதே நாள், அதே மாதம், அதே டைமுக்கு 1 வருஷம் கழிச்சு திருப்பி வந்தானோ.